ஆர்ப்பாட்டத்தில் டீம் இந்தியா கிவீஸின் சவாலை முறியடித்து செமிஃபைனலில் தனது இடத்தை உறுதி செய்யுமா? ICC Champions Trophyயில் இந்தியா vs நியூசிலாந்து மார்ச் 2 மதியம் 1:30 மணிக்கு. இமாமுல் ஹக் ஸ்ட்ரைக்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மாக்கு சேஸ். இப்போ அந்த ஆப்ல அடிச்சாரு பால். ஷமி அஹமத் ஸ்விங் பண்ண பார்க்குறாரு. பால் நல்லா இருக்கு கான்டெஸ்ட் பேட் அண்ட் பால் கிட்ட. பட் பாபர் அசம் இன்னைக்கு டச் ஆஃப் கிளாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் டிஃபென்ஸ் ஆடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நல்ல பொசிஷன்ஸ் வந்தாருன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இமாம் நல்ல பிளேயர் தான். இமாம் நிறைய ரன் அடிச்சிருக்காரு பாகிஸ்தானுக்கு முன்னாடி. நல்ல டைமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு லக்கி பிரேக். பக்கர் சமான் ஆட வேண்டியது. Come on, Mohammad Shami. ஆஹா, அற்புதமான பந்துங்க. அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி. இதாங்க தேவை இந்தியாவுக்கு இப்போதைக்கு. இந்த மாதிரி டெலிவரிஸ் தேவை ஷமிக்கிட்ட. நீங்கள் பாருங்கள், ஆங்கிள் நல்லா யூஸ் பண்ணார். பால் உள்ளே வரும்னு நினச்சார் இமாம். பட் அந்த சீம் பொசிஷன்னால பிச் ஆகி எவர் சோ லிட்டில் லைனை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர். இதுக்கு தான் அங்கே சுப்மன் கில் நின்றுட்டு இருக்காரு. போன மேட்ச்சில் செம்ம கேட்ச் பிடிச்சார் தேர்ட் ஸ்லிப்பில். இப்போ அந்த ஸ்லிப்பில் வெயிட்டிங் வித் போத் ஹேண்ட்ஸ்னு சொல்லணும். ஷமி இதே மாதிரி ஒரு லைன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டிச் டுகெதர் பண்ணாருன்னா ஒரு 4-5 டாட் பால் கண்டிப்பாக ப்ரெஷர் கிரியேட் ஆகும். பாயிண்ட்ல திருத்த ஜடேஜா கண்டிப்பா என்ன ஸ்பீடு. எல்லாம் நல்ல ஸ்டாப் பாயிண்ட்ல ஜென்ரலி நல்ல ஃபீல்டர்ஸ் நிற்பாங்க. நல்ல அஜாயில் ஃபீல்டர்ஸ் நிற்க வைப்பாங்க. ஸ்ரீபாய் கண்டிப்பா சேஸ் பண்ணி சூஸ் பண்ணி நிற்க வைப்பாரு ஸ்ரீபாய். இவர் தான் நிற்கணும் அந்த பொசிஷன்ல. நீங்க அங்க போயிடாதீங்க விஜய், நீங்க இந்த சைடு வந்துடுங்க. ஆனால் ரவீந்திர ஜடேஜாவோட ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு பேண்டர் இருக்கும் மொத்தம் எங்களுக்குள்ள. நானும் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ரோஹித் சர்மாலாம் ஃபீல் பண்ணுவோம். எல்லாரும் சிரிப்போம். இப்போ ரோஹித் சர்மா ஓடினது பார்த்து நாங்கள் உள்ள சிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு மாதிரி ஃபன் கிரியேட் பண்ணுவோம் இன்சைட். ஆஹா, சூப்பராக போட்டுட்டு இருக்காரு முகமது ஷமி. ஒரு லைன் அண்ட் லெங்த். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஃப்ரம் பேட்டிங் யூனிட் பார்க்கலாம். ஏன்னா நல்லா கேள்விகள் கேட்குறாங்க இந்தியன் போலர்ஸ். லெங்க்ஸ் பார்க்குறோம் இங்கே கிட்டத்தட்ட அதே ஆங்கிள்ஸ் தான் போன மேட்ச்லேயும் இந்த மேட்ச்லேயும். பட் இங்கே லெங்க்ஸ் கிளியராக தெரியுது பாருங்கள். விக்கெட் எடுத்த பால்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது பாருங்கள் எல்லாம் பால் விக்கெட் கிடச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லராக இருந்திருக்கு. அதுதான் இங்கே ரீக்ரியேட் பண்ண பார்க்குற விஷயம். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது ஒரு பிளேயராக வந்து நிறைய கண்ட்ரோலை நீங்கள் கெயின் பண்ணி வருவீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க அந்த ஆஃப் பீரியட்ல. முகமது ஷமி இன்ஜுரின்னு பேசும்போது ஹேஷ்டாக் ஸ்டாரை கீழுங்கள்ல அனந்தராமன் ஆர் ஹை எக்ஸ்பர்ட்ஸ் ஹை pressure nature of India versus Pakistan games. How do players mentally prepare to handle the intense expectations from fans and media? வாங்க, நல்ல கேள்வி அனந்தராமன். இல்லை ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன் வியூவர்ஸோட. நிறைய மெடிடேஷன் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஸ்ரீபாயும் அதுக்குள்ளே வரலாம். ஒரு ஜோன்னு வாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, ஒரு அத்லெட்டுக்கு வந்து ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அந்த ஜோன் என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அதிக நேரத்துக்கு உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஜோனை நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். ஒரு பேட்ஸ்மேனை நான் அதிக நேரம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த நாளில் ஐ கேன் டூ மை பெஸ்ட். ஸோ அந்த ஜோனுக்குள்ளே இருக்க பார்ப்போம். அதுக்கு நிறைய மெடிடேட்டிவ்னஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு வேலை மாதிரி ஒரு மெடிடேஷன் ஜோனில் வருவார். ஒரு மாதிரி விராட் கோலி வேறு மாதிரி பம்ப்டப்பாக வருவார். ஸோ ஈச் ஒன் ஹேஸ் தர் ஓன் வே டு கெட் இன் டு தட் ஜோன். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த ப்ரிப்பரேஷனில் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ்லேருந்து அந்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் ஆஸ் அ பிளேயர். நிறைய விஷயங்கள் நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் முத்து நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் ஆனாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ரன் அடிக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி. அதான் அந்த பியூட்டி ஆஃப் த கேம். பட் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப கீ ஃபேக்டர். ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். தேங்க்யூ மாங்.
தேங்க்யூ அனந்தராமன். இதே மாதிரி நீங்களும் அனுப்புங்க, ஹேஷ்டாக் சாரை கேளுங்கள். இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, முகமது ஷமி காலில் ஏதாவது பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுட்டு ஐ திங்க் ஷூ மாற்ற தான் வெளியே போனார்னு நினச்சேன். பட் பிசியோ வந்து ஜஸ்ட்டு லைட்டாக செக் பண்ணிட்டு போனாங்க. பேசுவோம் அடுத்த ஓவர். 5 ஓவர் முடியுது, 25-0. विमल में गुलिस्तां के ये कुछ लजीज फरिश्ते जब साथ बोले तो जी लग जाए. विमल बोलो जुबान कैसे. தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி இனி சென்னையிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பதிலாக புலி பெரிய இன்ஜுரி இருக்கக்கூடாது. 2 ஓவர் தான் வீசியிருக்காரு. ஷமிக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் பீட் ஆகுறாரு. முதல் வாட்டி லெஃப்ட் ஹேண்டருக்கு ஹர்ஷித் ராணா போன ஓவர் ஃபுல்லாக ரைட் ஹேண்டருக்கு தான் போட்டார். இப்போ லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது கிளியராக இவரோட கேம் பிளான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இஸ் கமிங் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ், ஆங்கிலிங் அக்ராஸ். பாருங்கள், பிச்சிங் மிடில் அண்ட் ஆஃப், ஆங்கிலிங் அக்ராஸ். வேற ஷமி வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தார். ஸோ இன்ட்ரெஸ்டிங் பேட்டில், நல்ல லெங்க்த்துங்க இது. பால் 3 overs ஓல்டு தெரிஞ்சு கொஞ்சம் புல் பேக் பண்ணார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு நல்ல கான்டெஸ்டாக இருக்க போகுதுங்க. ஹர்ஷித் ராணா வர்சஸ் இமாம். முகமது ஷமி நீல தான் வந்து இன்ஜுரி இருந்துச்சு, அதுதான் கவலையாக இருக்குது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு சின்ன இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீப்ளே பார்க்குறோம். எங்கள் ப்ரீவியஸ் ஆன் டிரைவ் இமாமுல்லா பேட்டில் நாட் ஈஸி பிச் டு டிரைவுங்க. இது கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் தான் இருக்குது. ஷமியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மேபி விஷுவல்ஸ் கிடச்சா நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு. ஸ்டிஃப்னஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் தான் எடிட் பண்ணிருக்கேன். சமா போலிங் பேக் ஆஃப் லென்த்லேருந்து பேக்கை பெண்ட் பண்ணி எடுக்கிறாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இதுதான் சற்று முன்பாக நடந்தது. கண்டிப்பாக ஒரு ஷின் பகுதியில் அவருக்கு ஒரு பெயின் வந்திருக்கலாம், ஒரு கிராம்ப் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் லெக்ஸில் இருக்கு. ஸ்ரீபாய் டெஃபினட்டாக காஃப் மசில்ஸ் கிடையாது. எனக்கு போன் தானே டெஃபினட்டாக அந்த மசில்ஸ் இருக்கும் அங்கே, கோயிங் டவுன் ஃப்ரம் த நீ. ஸோ ஆங்கிள்லேருந்து அவருக்கு மெயின் இன்ஜுரி ஆனது ஆங்கிள் தான். ஸோ மேபி அந்த ஜஸ்ட் அந்த டைட்னஸ்னால கொஞ்சம் ஒரு பெயின் பிளேயரப் ஆயிருக்கலாம். என்ன லோடுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறாங்க, டெஃபினட்டாக இன்ஜுரி ப்ரோன். அதாங்க பத்ரி ஷோவில் கூட சொல்லிட்டு இருந்தார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்மளுக்கு வந்து போன மேட்ச்சில் 10 ஓவர் போட்ட விஷயம். ஷமி வந்து 10 overs போட்டார் வித்தவுட் எனி சைன்ஸ் ஆஃப் பெயின். அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கப்புறம் அடுத்து நான் எப்படி எழுந்திருக்காரு, ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் எழுந்திருக்காரா, இஸ் ஹி ஃபீலிங் லைட் அண்ட் இஃப் மறுபடியும் அந்த பெயின் இல்லாமல் எழுந்திருந்தானோ டெஃபினெட்லி இஸ் பேக் 100% அர்த்தம். கண்டிப்பாக அவங்களை போடுற லோடு, அந்த ஜிம்மில் அவங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேட்ஸ்மேன். டெஃபினட்டாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு தனியாக பேசலாம் அவங்கள பற்றி எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கபில் தேவ் என்ன பண்ணுவார்னா வெறும் கிரவுண்டை சுற்றி ஒரு 10 தடவை ஓடுவார் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் பரத் அருண் நீங்கள் இருந்த ரெஜீமில் போலிங் கோச்சாக இந்தியன் டீமில் இருந்தப்போ ஒவ்வொரு போலருக்கும் ஒவ்வொரு விதமான இது எடுத்துகிட்டு வந்தார், ரொட்டீன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து நீங்கள் ஓட தேவை. உங்களுக்கு வந்து ஸ்டெமினாவை விட அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற ஸ்ப்ரிண்ட் பண்ணுற எக்ஸசைஸ் தானே உதவும். இது கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட் மொத்தம் எல்லாமே தேவை உங்களுக்கு. ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும், நீங்கள் வாக் பண்ணணும், நடக்கணும், நிற்கணும், உட்காரணும். ஸோ கிரிக்கெட் இஸ் அ யூனிக் ஸ்போர்ட். அந்த விதத்தில் ஓவரால் ஃபிட்னஸ், உங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும், உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். இப்போ அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ப்ரைம் எக்ஸாம்பிள். அவ்வளோ அத்லெட்டிக் ஃபிட் கிடையாது. பட் ஆனால் அவரால் ஒரு 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆட முடியுதுன்னா அவருக்கு ஒரு பாசிட்டிவாக அவருக்கு என்ன அவரோட உடம்பால முடியுதோ அதை பண்ணியிருக்காரு நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோ ஒரு 30 ஓவர் போடக்கூடிய எபிலிட்டிஸ் அஸ்வின் கிட்ட இருந்துச்சு. அதனால அவரோட ஸ்ட்ரெங்க். ஸோ அவரோட ஸ்ட்ரெங்த்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு.
நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருந்தால் மட்டும் ரன் அடிப்பீங்கன்றது ஒரு கேரண்டி கிடையாது. முதல்ல இன்னொரு செய்தி, ஃபீல்டில் இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியால இருக்கிறதுல ஹர்ஷ்தீப் சிங் சப்ஸ்டியூட் அடிக்கிறாரு. செம்ம டெஸ்டிங் ஓவர். 26-0. This broadcast is co-presented by SBI, the banker to every Indian, in association with Tata Curve, mutual fund sahi hai, and TataCurve.ev. கடைசி குரூப் ஆட்டத்தில் டீம் இந்தியா கிவீஸின் சவாலை முறியடித்து செமிஃபைனலில் தனது இடத்தை உறுதி செய்யுமா? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா vs நியூசிலாந்து மார்ச் 2 மதியம் 1:30 மணிக்கு. ஹார்திக் பாண்டியா வந்திருக்காரு முகமது ஷமி வீசின எண்ட்ல இருந்து. இன்னும் அப்டேட் வரல, வந்தோடனே உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நேரிலே. நீங்கள் போன ஓவர் ஃபீல்டில் இல்லை, நல்ல ஓவருங்க. போன ஓவர் பற்றி நீங்கள் கேட்டீங்க. டெஸ்டிங் ஓவர் அஷித் தெரிஞ்சு. பட் இது வந்து ஷமியோட ஃபுட்டேஜ் நம்ம பார்க்குறோம். இங்கே இந்தியன் பவுலர்ஸ் எப்படி பேட்டை பீட் பண்ணியிருக்காங்க மோர் தென் ஒன் அக்கேஷன் இது வரைக்கும் இந்த மேட்ச்சில். என்ன பட் இப்போ ஒரு bowling சேஞ்ச். ஹார்திக் பாண்டியா இன்டு த அட்டாக். ஷமியோட ஃபிட்னஸ் மேலே ஒரு கேள்விக்குறி. த்ரீ ஸ்பின்னர்ஸ், 2 ஃபாஸ்ட் bowlers. ஹார்திக் பாண்டியா 6th bowler இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சின்ன பாதிப்பாக இருக்க போகுது இந்தியன் bowling அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தகவல் வருது சேஞ்ச் ரூம்லேருந்துன்னு. ராக் ஸ்டார் பாண்டியா கலக்கிருக்காரு. நல்ல ஏரியா ஸ்விங் இருக்கு டெஃபினட்டா ஸ்ரீபாய் இந்த விக்கெட்ல. ஹார்திக் பாண்டியா ஒரு எக்ஸலன்ட் கிரிக்கெட்டர், ஒரு ரேர் டேலண்ட். பாகிஸ்தானோட நல்லா பண்ணியிருக்கிற பிளேயர். இந்த 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரன் சேஸ்ல கூட நாப் செட்டா இருந்தாரு. ஜடேஜாவோட ஒரு கன்ஃபியூஷன் அவுட் ஆவாரு. ஹை இன்டென்சிட்டி மேட்ச், ஹை இன்டென்சிட்டி பிளேயர். என்ன நினைக்கிறாரு ஹெச்பி? Obviously the rivalry and / the emotions are not just connected with the sport, it is connected by every individual with the heart. Everyone who we step out, every time when we step out on the field against them, every Indian we see, they want us to win. Sema, everybody wants you to win. Hardik, do well. இந்த பேஸ் வாய்ஸ் நல்லா இருக்கு ஹார்திக், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. டேலண்ட்டுங்க, நல்லா சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு வைடு இல்லை நேச்சுரல் வாய்ஸ் தானே அவருக்கு. நம்ம வாய்ஸுங்க ஹார்திக் பாண்டியா, சும்மா சொல்லக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா படிச்சிருக்காரா தெரியல. பட் அவர்கிட்ட சொல்லுவார், நான் தில்லா இங்கிலீஷ் பேசுவேன் பையா, எனக்குலாம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப எல்லாத்தையும் பற்றி தெரியறதோட உங்களுக்கு தேவையானது தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் கெயின் பண்ணி போகலாம். அட நீங்க சினிமாவில் வைக்கலாங்க இந்த வசனத்தை, மறுபடியும் சொல்லுங்க. ஒரு தடவை தான் வரும் முத்து எனக்கும். அவருக்கே மறந்துருச்சு. புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். செம ஃபார்ம்ல இருக்கீங்க மாங்கி இன்னைக்கு. மாறி பீட் ஆக தெரிஞ்சாரு. லெக் சைடில் அடிக்க போனாரு பாபர். நீங்கள் ஹார்திக் பாண்டியாவே எடுத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் 120s தான் போட்டுட்டு இருப்பார். போலிங் பரோடாக்கு ஆடினார் ஃபர்ஸ்ட் கேம். நான் அவரோட ஆடும்போது பார்க்கும்போது நல்ல டேலண்ட், நாங்களாம் பேசினது நல்ல பேட்டிங் எபிலிட்டி, ஆன் த ரைஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்னு. ஆனால் இவ்வளோ ஒரு ஜெயின்ட் ஸ்டெப்ஸ் அவர் லைஃப்பில் எடுத்து வச்சிருக்காருன்னா டெஃபினட்டாக பிளெஸிங் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவரோட ஃபாதரோட சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க், செம்ம டேலண்ட்டுங்க, செம்ம தில்லுக்கார ஒரு மனிதர். நான் பண்ணி கொடுக்குறேன், எந்த மேட்சாக இருந்தாலும் நான் வின் பண்ணி கொடுக்குறேன், அந்த கேட்ச் எடுத்து கொடுக்குறேன், ஒரு ரன் அவுட் எடுத்து கொடுக்குறேன். ஒரு டீம் மேன் ஹார்திக் பாண்டியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ஜாய் பண்ணி ஆடினேன் அவரோட ஆடும்போது.
மறுபடியும் அழகான ஷாட். இவரை மாதிரி கவர் டிரைவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்க்க முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க முத்து. ஒரு லேசி எலிகன்ஸ் இருக்கு இவர் ஆடும்போது. ஒரு நல்ல டைம் பண்றாருங்க பால். நீங்க பாபர் அசம் என்னோட ஒரு கரெக்டா பண்றாரு அப்படின்னா விக்கெட்டும் நல்லா இருக்கு. பிளஸ் நல்ல பாலை கடைசி வரைக்கும் அலோவ் பண்ணி ஆடுறாரு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு. இதெல்லாம் கிளாசிக்கல் கவர் டிரைவ். பாபர் அசம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியன் அணிக்கு பிளான் பி ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து பார்க்கலாம் ஒரு விக்கெட் எடுக்க. இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணிட்டு இருக்காரு பாபர் அசம். ஓவர் முடிவில் 31 for no loss. நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணு இல்லையா? பால்கனில நின்னுக்கோ, அங்க வெயில் வராது. வெயிலுக்கு யாரு பயப்படுறாங்க? இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, அங்க நிறைய வெயில் வரும். வெயில் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டையுமே தோக்கடிக்கணும். அதனால தான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு கூல் மில்க் ஷேக்ல இன்று மட்டும் 11 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இத்தனை காப்பியா? ஷிஃப்ட் பிரேக்ல வேற என்ன சார் செய்யறது? கிடைக்கிற கேப்ப கொஞ்சம் பிரயோஜனமா யூஸ் பண்ணலாமே. ஜூபி ₹1 இருந்து தொடங்கு. ஜூபி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லூடோ விளையாடி லட்சங்களை பணமா வின் பண்ணுங்க. மேலும் இந்த பழக்கத்தை கடுமையாக மாற்றிக் பொறுப்பாக விளையாடவும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸ்பின்னர் வேணும், நீங்க வாங்க வந்துட்டார் அக்ஷர் பட்டேல். நல்ல மூவுங்க. நம்ம ப்ரோஆக்டிவ் திங்கிங் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நல்ல கேப்டன் பண்றாரு ரோஹித் சர்மா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டாரு ஸ்ரீபாய். MS தோனியோட ஒரு ஷேரிங் ஆஃப் நாலேஜ், ஒரு விராட் கோலியோட கேப்டன்சியில் ஆடி இருக்காரு. டெஃபினட்டா இவரோட பிராண்ட் ஆஃப் கேப்டன்சி எப்படின்னா மோர் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சூப்பராக இருக்கு. பிளேயர்ஸ் நல்லா பார்த்துக்கிறாரு. மென்டல் அண்ட் பிசிக்கல் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண. சூப்பர் போலர்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா. டாக்டிக்கலி அஸ்டியூட். போலர்ஸோட உட்காருவார் மேட்சுக்கு முன்னால் உட்காந்து கிளியராக அவங்க பிளான்ஸ் என்னன்னு கேட்டுக்கு நீ எப்போ கொண்டு வரலாம், நீ எப்போல்லாம் போட ரெடியாக இருக்கேன்னு கிளியராக கம்யூனிகேட் பண்ணுவார் போலர்ஸ். அவருக்கு பிடிச்ச அனலிஸ்ட் தனஞ்சய், நம்ம ஒரு பையன். அவர் அந்த ஒரு ஐபேடை வச்சுக்கிட்டே அவர் பின்னாடி சுற்றணும், அதான் அவரோட ஜாப். ரோஹித் சர்மா கேட்பார் இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார். நம்ம செட்டப்புங்க. ஆக்சுவலாக மும்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது நிறைய அனாலிசிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, யாரை எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லி. ரோஹித் சர்மா பயங்கர, நீங்கள் சொன்னது கரெக்ட். இல்லை விராட் கோலி வந்து கேட்குறாரு ஃப்ரெண்ட்லியா, என்ன நடக்குது வீட்டில், எல்லாம் நல்லா இருக்காங்களா. ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஐ திங்க் பாபர் ஆசம் விராட் கோலி ஃபார்மில் இல்லாத போது என்கரேஜ் பண்ணி. செம்ம ஷாட்டுங்க, இங்க சூப்பரா யூஸ் பண்ணாரு ஃபீட்டை இங்க பாபர் ஆசம். லுக்கிங் ஆமினஸ் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட் கிரிக்கெட்டுங்க. பாபர் ஆசம் கரெக்டாக பிக் பண்ணுறாரு. பவர் பிளே தெரியும் அவருக்கு. ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். பட் நான் என்னோட கான்ஃபிடென்ஸ் என்னோட ஃபுட்வொர்க்கில் காட்டுவேன் சொல்லி வந்திருக்காரு. சூப்பர் ஷாட் நல்லா பிக் பண்ணார். நல்ல பியூட்டிஃபுல் விப் ஸ்ரீபாய். அவரோட ஹேண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது இன்னைக்கு. நல்ல ஒரு ரிதமில் இருக்கார் பாபர் ஆசம். இழுத்து போட்டார் அக்ஷர் பட்டேல். பியூட்டிஃபுல்லா லாங் ஆஃப் கட் இருக்காரு பாபர் ஆசம். 24 பால்ல 19. டெஃபினட்டாக பிச் போன மேட்சோட பெட்டராக இருக்குங்க இந்த மேட்ச். பெட்டர் ப்ரிப்பேர்ட் பிச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஹை ஆக்டைன் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பிச் இருக்கிறது தான் நல்ல விஷயம் கேமை பொறுத்த வரைக்கும். சண்டே பிளாக் பாஸ்டர் அதோட ஓவர் முடிவுக்கு வந்தது 37 நோ லாஸ் பாகிஸ்தான் 8 ஓவருக்கு பிறகு. தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி. இனி சென்னையிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கடைசி குரூப் ஆட்டத்தில் டீம் இந்தியா கிவீஸின் சவாலை முறியடித்து செமிஃபைனலில் தனது இடத்தை உறுதி செய்யுமா? ICC சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஹார்திக் பாண்டியா 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்லோர் ஒன். பாபர் ஆசம்
கலக்குறாருங்க. போன மேட்சில் இருந்தாதது என்ன இந்த மேட்ச்ல இருக்குன்னா பாபர் ஆசமோட இன்டென்ட். நல்ல தொடக்கம் அவருக்கு கிடைச்சிருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். நான் பத்ரி, என் கூட ரமேஷ் மற்றும் மணிருதா. வெல்கம் ஜென்டில்மேன். வணக்கம் பத்ரி, வணக்கம் மணி. இவர் பெஸ்டா பேட்ஸ்மேனுங்க. போன மேட்ச்ல நம்ம கேள்வி வச்ச ஒரே ஒரு விஷயம் அந்த இன்டென்ட். இவர் நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாலே பாபர் அசம் பவர் பிளேல அந்த 5-6 பவுண்டரி ஸ்கோர். அவுட்டே அவுட்டே, போதும் பேச்ச நிறுத்துற வயசு. நான் இப்ப பதில் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா எடுத்து கொடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு விக்கெட், செம்ம பிரேக் த்ரூங்க. மேன் ஆன் மிஷன் ஹார்திக் பாண்டியா முதல் விக்கெட் அண்ட் பெரிய விக்கெட் ஆஃப் பாபர் ஆசம கைட்டி கொடுத்திருக்காரு. சரியான வெல்கம் எங்களுக்கு கமெண்ட்ரி பாக்ஸ்ல. அண்ட் இங்க பெரிய விக்கெட் ஆஃப் இந்தியா. ஆஹா, பிரேக் த்ரூ. குங் ஃபூ பாண்டியா இன் ஆக்ஷன். பெர்ஃபெக்ட் டெலிவரிங்க. பெர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் bowlers டெலிவரி. பாபர் ஆசம் அந்த கான்ஃபிடன்ஸ்ல அப்படியே அந்த ஷாட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்சம் வெல்ல திக் எட்ஜ். And bye bye Babar. Swag of Hardik taking over. முதல் விக்கெட் பாகிஸ்தானுக்கு. 23க்கு காலி. 41 for 1. ட்ரோஃபியை நாங்க ஜெயிச்சப்போ பாராட்டுனீங்க, சபாஷ். இப்போ பசங்களோட டைம். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சபாஷ் சிங்க பெண்கள்னு சொல்லுங்க. இப்போது ஒவ்வொரு போட்டியிலும் பாராட்டு மழை பொழியும். ஏனெனில் டாடா WPL இல் சிங்க பெண்கள் கர்ஜிக்க தயார். பிப்ரவரி 14 முதல் மார்ச் 15 வரை ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில். This broadcast is co-presented by SBI, the banker to every Indian, in association with Tata Curve, mutual fund sahi hai, and TataCurve.ev. South Shakil is on the batsman, number 3. Experience அந்த அளவுக்கு இல்ல. பெரிய என்கவுண்டர். பெஸ்ட் ஸ்கோர் 68 சவுத் ஷக்கீலுக்கு. ஹார்திக் பாண்டியா முக்கியமான பிரேக் த்ரூ, முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சைட்ல கேஎல் ராகுல் ஒரு முயற்சி, பவுண்டரி கிடைக்கும். பேட்ல படல, லெக் பைஸ் நினைக்கிறேன். மற்றும் ஒரு பவுண்டரி பாகிஸ்தான். இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இது ஒரு பெரிய சவால். டக்கு நீங்கள் காட்சிகள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த லைனை நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா மீண்டும் பர்ஃபெக்டாக அந்த பாபர் அசம்க்கு என்ன லைன் போடணுமோ அதுதான் போட்டிருக்காரு. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டு. அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் பத்ரி. இன்னைக்கு என்னமோ ஒரு பாபர் டேவா இருக்குமா? கொஞ்சம் 2-3 ஷாட்ஸ்லாம் அட்டகாசமாக ஆடினதை பார்த்தோம். அக்ஷர் பட்டேல் கிட்ட ஒரு அதிரடியான சிக்ஸஸ். லென்த்தை மாற்றினார். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, அடுத்த பால் ஸ்லைட். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அந்த அனுபவம். அதுதான் அங்கே பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஒரே ஒரு சின்னதாக லென்த்தை மேலே போட்டார். பியூட்டிஃபுல். ஹேங்கிங் பேக். சர்ப்ரைஸ் தான். நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த பந்து ஷார்ட் பால் எதிர்பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். பறந்து போச்சு. பாபர் ஆசம் விக்கெட் வீழ்ந்து போச்சு. ரோஹித் சர்மாவின் குடும்பம் வந்திருக்காங்க. சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்கு பார்க்க. பாபர் ஆசம் ஃபிளாட்டரிங் டு டிசீவ். இன்னைக்கு முக்கியமான ஒரு தருணம் இந்த கேம், எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு. எனக்கு என்னமோ அந்த லாஸ்ட் மேட்ச் ப்ரெஷர் இன்னும் மண்டல ஓடி இருக்குமோன்னு தோணுதுங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் பவர் பிளேல நம்ம பேசியிருந்தோம் எவ்வளோ டாட் பால்ஸ் ஆடினாங்கன்னு. ஐ திங்க் அந்த லாஸ்ட் அவுட் ஆன டைம் ராங் டைம்னு தோணுது. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் யூஸ்வலாக பவர் பிளேல வந்து அது கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் லென்த் பற்றி நீங்கள் பேசியிருந்தது கரெக்டாக புல் பேக் பண்ணார். ஒரு 1 மீட்டர் புல் பேக் பண்ணார். பட் பாபர் ஆசம் இன்னைக்கு அந்த டச்சில் இருந்தது அப்படியே போயிருக்காரு. அது கிளியராக பார்த்தா இந்த விக்கெட்டில் வந்து நீங்கள் பெருசாக ஹெல்ப் இல்லாத ட்ரைனர்ஸ் இருக்குது அப்படின்றது லென்த் பிகம்ஸ் வெரி க்ரூஷியல். போக போக பந்து இன்னும் பழசாகும்போது அந்த மூமெண்ட் கூட கிடைக்காது. ரோஹித் சர்மா ஒரு சின்ன ஒரு நிகழ் இருக்கா பார்க்குறோம். கொஞ்சம்
ஏற்கனவே ஷமி ஒரு காயம் இதுவாக பார்த்தோம். இங்க 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? எஸ், இருந்தாலும் முக்கியமான அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 47 for 1 after 9. विमल में गुलिस्तान की ये कुछ लजीज फरिश्ते जब साथ गुले तो जी ललचाए. विमल बोलो जुबा केसरी. தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி. இனி சென்னையிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வீடு சிமெண்டால் மட்டுமல்ல, நம்பிக்கையாலும் கட்டுகிறோம். எனவேதான் ஒரு குடும்பம் இங்கே வசிக்கிறது. ஏசிசி சிமெண்ட், உடையாத நம்பிக்கை. முதல் பவர் பிளேயின் கடைசி ஓவர் குல்தீப் யாதவ் கையில் வந்து கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா ஸ்லிப் வச்சிருக்காங்க, விக்கெட்ஸ் யோசிக்கிறாங்க. இறங்கி ஆட ஒரு முயற்சி. அது குல்தீப் யாதவ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அகைன் லெஃப்ட் ஹேண்டருக்கும் பந்து பிச்சாய் வெளியவும் போகும் அப்படின்றது நாட் a bad option. பட்டுல காலி காலி என்ன ஃபீல்டிங்! யார் பாது? அக்ஷர் பட்டேல். வேற லெவல் ஃபீல்டிங் இது. ஓடும்போது பாத்தீங்கன்னா டைரக்டர்னா தெரிஞ்சு போச்சு. ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட்டுங்க. 2வது விக்கெட் எடுத்திருக்காங்க. செம்ம புல் பேக் பண்ணிருக்காங்க இந்தியாங்க. அவுட்ஸ்டாண்டிங். 1 விழுந்தா 2 விழுவாங்க. அண்ட் இது அகைன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே. இமாம் ஹுல்லாக்கோட கம்பேக் வெரி ஷார்ட் ஸ்டே இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் இன்னைக்கு. 10 of 25. லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. மூவ் ஆன் தேவை. ஸ்ட்ரெயிட்டா கையில அடிச்சு ஓடுமா கேபிபி. குறி பார்த்து போடு. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்ப் நடு குச்சி. சரியான ரன் அவுட்டுங்க. அண்ட் சடன் அப் 2 ஓவர்ஸ்ல கேமோட காம்ப்ளெக்ஷனே மாத்திட்டாங்க இந்தியா. ஒரு ஃபீல்டிங்ல பிரில்லியன்ஸ், ஒரு சரியான விக்கெட் ஹர்திக் பாண்டியா கிட்டே இருந்து. அண்ட் இப்போ இமாம் ஹுல்லாக் ரன் அவுட். 10க்கு காலி. 47 for 2. நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணும் இல்லையா, பால்கனில நின்னுக்கோ, அங்க வெயில் வராது. வெயிலுக்கு யாரு பயப்படுறாங்க? இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, அங்க நிறைய வெயில் வரும். வெயில் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டையுமே தோக்கடிக்கணும். அதனால தான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு கூல் மில்க் ஷேக்ல இன்று மட்டும் 11 ரூபாய்க்கு கிடைக்கிறது. வீடு சிமெண்டால் மட்டுமல்ல, நம்பிக்கையாலும் கட்டுகிறோம். எனவேதான் ஒரு குடும்பம் இங்கே வசிக்கிறது. ஏசிசி சிமெண்ட், உடையாத நம்பிக்கை. கடைசி குரூப் ஆட்டத்தில் டீம் இந்தியா கிவீஸின் சவாலை முறியடித்து செமிஃபைனலில் தனது இடத்தை உறுதி செய்யுமா? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா vs நியூசிலாந்து மார்ச் 2 மதியம் 1:30 மணிக்கு. அணி தலைவர் முகமது ரிஸ்வான் உள்ள வந்திருக்காரு. நிச்சயமா அவர் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே களம் இறங்கிக்கிறார். காரணம் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் அக்ஷர் பட்டேல். 3 ஸ்டம்ப் வியூ இருந்ததுங்க மிடான்ல. நல்ல மூவ்மெண்ட், சீக்கிரமா பந்துக்கு வந்தாரு. அவசரப்படல பாருங்க, டெஃபினட்டா ரன் இல்லைங்க. இழுத்து அடிச்சாரு லெஃப்ட் ஹேண்டட் அக்ஷர் பட்டேல். 3 ஸ்டம்ப் வியூ. பேட்ஸ்மேனாக தான் உங்களுக்கு தெரியும், இந்த ஆங்கிள் ரொம்ப ஈஸி ஆங்கிள். பட் சூப்பர்ங்க, பேசிக்ஸை ரொம்ப நல்லா பண்ணாரு. பாகிஸ்தான் ரசிகர்களின் அதிர்ச்சி, தம்பித்து போன பாகிஸ்தான் ரசிகர்கள் குதூகலம். இந்திய ரசிகர்களுக்கு இமாம் உல்லக் காலி. இது எப்போ ரன்னுன்னா பாகிஸ்தானே ஃபீல்டிங் பண்ணிருக்கோம், அப்போதான் இது. ஆமா,
அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் பக்கத்துலேயே வந்துட்டார்ப்பா அக்ஷர் பட்டேல். ஐ திங்க் இப்போ நீங்கள் இன்னொன்று பவர் பிளேயில், எஸ்பெஷலி பவர் பிளேனா என்ன பேசிக்லி உங்களுக்கு எங்கெல்லாம் பவுண்டரிஸ் கிடைக்கும் போது நீங்கள் ஸ்கோரிங் பண்ணணும். அந்த கட்டத்தில் சிங்கிள் ஒரு ரிஸ்கி சிங்கிள் எடுத்து ரன் அவுட் ஆகவே கூடாது. பிகாஸ் பவர் இவர் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் பத்ரி. அதுக்கு காரணம் நல்லா ஸ்வீப் ஆடுவார் முகமது ரிஸ்வான். ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த சேலஞ்ச் இருக்கு. முதல் பந்தே இன்டென்ட்டை காமிச்சிருக்காரு. 50 வந்திருக்கு பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் பாலுங்க, கேப்டன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரி பவர் பிளேல ரன் வரலையா நான் அடிச்சுக்கிறேன்டான்னு அந்த சான்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. ஐ திங்க் ஷியர் பிரஷர் பேட் அந்த சிங்கிள் ஓடினது. 10 of 25 ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். அந்த பிரஷர் பவுண்டரி வரல. இமாம் உல்லக் ஓடியே ஆனோன்னு அந்த ஷாட்டோட ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் எனக்கு ரொம்ப முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. வெற்றியோ தோல்வியோ பாசிட்டிவ் கிரிக்கெட் நம்ம ஆட போறோம் அப்படின்னு டீம் மீட்டிங்ல பேசியிருப்பாங்கன்னு தோணுது. 50 வந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. ரியல் டைம் ரீப்ளே பாக்குறோங்க. பட் இன்டென்ட்டுக்கும் முட்டாள்தனத்துக்கும் லைன் ரொம்ப சிறுசு. இங்க இது முட்டாள்தனம். சம ஆங்கிள். ஆனா அக்ஷர் பட்டேல் சூப்பருங்க, நல்ல மூவ்மெண்ட். விடான்ல இருந்து பந்துக்கு வேகமா வந்தாரு. 5 ஸ்பின்னர்ல 3 ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 ஸ்பின்னர்ல 2 ஸ்பின்னர் சூப்பர் ஃபீல்டர். அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா. ஐ திங்க் முகமது ரிஸ்வான் ரொம்ப குரூஷியலாக இருப்பார். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு பிளே இருக்குது இந்த விக்கெட்டில் அப்படின்ற போது நல்லா ஸ்வீப் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அக்ஷர் பட்டேல். ரவீந்திர ஜடேஜாவோட ஃபீல்டிங்லையும் கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். செட் 10 overs 52 for 2. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. ஆனா மார்ச் 22லேருந்து 2 மாசத்துக்கு உலகமே நின்னு பார்க்கும் இந்தியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே பெரிய மேட்ச். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs RCB, சன்ரைசர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். மார்ச் 23. இது வேற லெவல் ரைவல்ரிங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்ட் தி மும்பை இந்தியன்ஸ். அன்புடன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் ஆப்போசிஷனுக்கு ஆப்புடன் அமைஞ்சிருக்கு. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். மார்ச் 22லேருந்து ஜென்டில்மேன், ஐ கைஸ் ஆல்ரெடி வார்ம்ட் அப். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சாச்சுப்பா. ஐபிஎல்ல என்ன நடக்க போது, யாரு டாப் 4 வர போறாங்க. சீரியஸ்லி 2 months of blockbuster cricket மேட்ச். எப்படி பார்த்தாலும் மோஸ்ட் என்டர்டெய்னிங் கிரிக்கெட் அதுதான். கிரிக்கெட் கோலாகலம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச கையோட 10 நாள்ல ஐபிஎல் நல்லா கட்ட போகுதுங்க. இங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஆல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் HD, ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம், கண்டு கழியலாம். ரமேஷ் பத்ரி, இது 2 பேருக்கும் கேள்வி. ரமேஷ், எஸ்பெஷலி நீங்க இதை ஆடி இருப்பீங்க. அந்த டைம்ல 2 wickets பாகிஸ்தான் விட்டுருந்தாங்கன்னா ப்ராபப்ளி சயீத் அன்வர் ஓப்பனிங்ல அவுட் ஆயிருப்பாரு, அமீர் சுஹேல் அவுட் ஆயிருப்பாரு. அந்த மிடில் ஆர்டர் ஆஃப் யூசுப் யுஹானா, யூனிஸ் கான், மிஸ்பா உல்லக், இன்ஜமாம் உல்லக், உங்களுக்கு நீங்க ரிலாக்ஸே பண்ண முடியாது இப்போ. ஆனா இந்த மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணச்சே ஒரு 20 years agoக்கு ஃபார் டிப்ளீட்டட்னு எனக்கு தோணுது ரமேஷ். ஐ திங்க் அதில் 2 ஆங்கிளில் பார்க்கலாம். நீ ஒன்று அஃப்கோர்ஸ் நீ சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிடில் ஆர்டர். இன்னொன்று ஒருவேளை நீ அது உடச்சி 200 ஆல் அவுட் பண்ணாலும் தேர்ட் போல் இந்த 200 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வசியம் மக்கள் மக்காரிங்க ஷோர் பக்கர் சப்ளைன் முஸ்டாக்கு நீ. ஸோ ஈதர்வே நீ பார்த்தனா அந்த கடைசி பால் நீ வந்து வின் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் வில் பி ஆன் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அந்த மாதிரி ஒரு சைடில் அதுவும் இன்சமாமுல்லுக்கு வேறு லெவல் பிளேயர், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். ஃபேண்டசி கேம் இங்கே பார்க்குறோம். தக்கட் என்ன மாதிரி ஆட்டம் ஆடினார். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தையே இங்கிலீஷை வச்சு சாய்ச்சி போட்டாங்க ஆஸ்திரேலியா. எனக்கு என்னமோ இப்போ கரண்ட் இந்தியன் டீம் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த இந்தியன் டீம் அந்த பாகிஸ்தான் டீம் அடிச்சிங்கன்னா அடிச்சிடும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இந்தியன் டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்லைங்க. எஸ், மறுபக்கம் பாகிஸ்தான் ஏற்றுவாங்க 145 வக்கார் யூனஸ், வசீம் அக்ரம், ஷோயப் அக்தர். பட் நம்ம ஊர் 125 130 போடுவாங்க நம்ம பவுலர்ஸ். சயீத் அன்வர்லாம் கேப் போட்டு விளையாடி நான் பார்த்துருக்கேன் நம்ம பவுலர்ஸ்க்கு எதிராக. அவசியமாக அடிப்பார். பட் இப்போ இந்த இந்தியன் டீம்லாம் சான்ஸே இல்லைங்க. செம்ம ஆல்ரவுண்டர்ஸ், செம்ம பேஸ் பவுலர்ஸ், அதிரடி பேட்டிங். ரோஹித் சர்மாலாம் வேற லெவல் ஆடுறாரு பவர் பிளேலாம். இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஸோ 2 பேர்கிட்டையும் கேட்குறேனே, எது ஸ்ட்ராங்கர் ரமேஷ்? இல்லைங்க, ரோஹித் சர்மா கேம்லாம் ஓகே, பட் வசீம் அக்ரம்லாம் அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் டாக்கிங் அபவுட் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பவுலர்ஸ். 52க்கு 2 அகில் நல்ல துவக்கம். பாபர் அசாம் இன்னைக்கு அவர்கள் தேவா இருக்குமா அப்படின்ற போது
பேச்சை நிறுத்து அப்படின்னு ஹார்திக் பாண்டியா சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத எங்கேயோ போகிற ஓனான் எடுத்து வேட்டுக்குள்ளே விட்டா மாதிரி ரன் அவுட்டு. பட் நான் மீண்டும் அந்த இதுக்கு வரேன். ஐ திங்க் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் செட் ஆஃப் bowlers, பெரிய பெரிய பேட்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைட்ஸே ஸ்ட்ரகிள் பண்ண bowlers அப்படின்ற போது வந்தோம் எடுத்தோம் அடித்தோன்றது நீங்கள் அந்த மாதிரி அந்த bowling சைடை பண்ண முடியாது. பட் அகெயின் டிஃப்ரெண்ட் ஈராஸ்லான்னு டிஃப்ரெண்ட் சைட்ஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஆன் தட் பாயிண்ட்ல அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் ஆப்வியஸ்லி அந்த நியூ பால்ல 2 பேரும் ஸ்விங் பண்ணுவாங்க ரமேஷ். பட் அவங்க ரிவர்ஸ் ஸ்விங், அவங்க ஓல்ட் பால்ல வரும்போது கச்சா முச்சான் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாங்க. பட் பேக் தென் அது ஒரு பால். இப்போ அந்த 2 பால் இருக்கிறதுனால அந்த ரிவர்ஸ் ஸ்விங் நல்லிஃபை ஆயிடுது ரமேஷ். சம்வேர் கொஞ்சம் ஒரு ஈவன் கான்டெஸ்டா பார்க்க முடியுமா அது? இல்லையே, நான் இப்போ உனக்கு சொன்னதே வந்து ரோஹித் சர்மா விசஸ் வசீம் அக்ரம் தான் சொன்னேன். ஐம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் தி ஓல்ட் பால், டாக்கிங் அபவுட் நியூ பால். ஸோ நியூ பால்லே நீ பார்த்தனா இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் இது. ப்ளஸ் நீ பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே நீ பார்த்தனா தே ஹேட் bowlers லைக் அசர் மஹமூத் மாதிரி அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே எக்கச்சக்கமாக இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருங்க அந்த மாதிரி bowlers ஆகும்போது ஒரு பயங்கர வேற லெவல் ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அகெயின் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஈராஸ் கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நான் நம்புகிற ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு ஈராவில் லெஜெண்டாக இருந்த பிளேயர் இன்னொரு ஈராவில் பேட் பிளேயராக ஆகவே முடியாது. வெதர் லெஜெண்டாக இருப்பாரா இல்லையான்னு வேணால் நம்ம கேட்கலாமே தவிர he will always be a good player. என்னோட ஃபோன் பிலீஃபும் தான் ஈராஸை கம்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஃபேர். கிரிக்கெட் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிளேயர் இன்னைக்கு சூப்பர் பிளேயர், அவ்வளோதான். அன்னைக்கு இருந்த பிளேயர் அன்னைக்கு சூப்பர். அன்னைக்கு சூப்பராக ஆடினாரு, இன்னைக்கு சரியா விளையாட முடியல. பாபர் ஆசம் கண்ணு முன்னாடி இருக்காரு. லெஜெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆடினாரு லாஸ்ட் மேட்ச் சொல்றீங்களா? அன்னைக்கு நான் ஒரு சில பக்கங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாபர் ஆசம் டெஃபினட்டாக விராட் கோலிக்கு ஈக்குவல் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க, பாகிஸ்தானி எக்ஸ்பர்ட். லாஸ்ட் பால் டாட் பால் 55 ரன். ஹர்மன் இருந்தா வெற்றி நிச்சயம். போலரை வேட்டையாடினா எழுதுறீங்க சபாஷ்டா சிங்கம்னு, சிங்க பெண்கள்னு சொல்லுங்க. இப்போது ஒவ்வொரு போட்டியிலும் பாராட்டு மழை பொழியும். ஏனெனில் டாடா WPL இல் சிங்க பெண்கள் கர்ஜிக்க தயார். பிப்ரவரி 14 முதல் மார்ச் 15 வரை ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில். அட்டகாசமான சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மோதல் இது. சவுத் ஆப்பிரிக்கா செமி ஃபைனலை நெருங்குமா? வலிமையான ஆசீஸை தோற்கடித்து திறமைக்கான நேரம். ICC சாம்பியன்ஸ் டிராபி ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா பிப்ரவரி 25 மதியம் 1:30 மணிக்கு. முகமது ஷமி கையில் பந்து எடுத்திருக்காரு. கேப்டன்சி மேண்டில் சுப்மன் கில் எடுத்திருக்காரு. இப்போதைக்கு வைஸ் கேப்டன் அணி தலைவர் ரோஹித் சர்மா உள்ள போயிருக்காரு. பிரச்சனை எதுவும் இல்லை. என்ன தகவல் நமக்கு எதுவும் வரல. ஹோப்ஃபுல்லி இஸ் ஓகே. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரமேஷ் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ தெரிஞ்சிருங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க ரமேஷ், டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சுப்மன் கில்லோட கேப்டன்சி நம்ம ஒன்றும் பார்க்கலன்னு. பாருங்க, பிகெஸ்ட் ஸ்டேஜில் ஒரு நெக்ஸ்ட் 20 ஓவர்ஸா 10 ஓவர்ஸா 5 ஓவர்ஸா, பட் ஸ்டில் ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸில். ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து நிறைய ரன் அடித்த உடனே இப்போ கரெக்டாக வைஸ் கேப்டன்றாங்க. இது வேற புக்கு, அது வேற புக்கு. ஏன்னா கிரிக்கெட்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் நல்ல கேப்டனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது டைமில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா விராட் கோலி இஸ் த கிரேட்டஸ்ட் கேப்டன் எவர் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் விராட் கோலி டெஸ்ட்டு, ODI, T20 எல்லாத்துலேயுமே நம்பர் 1 பேட்ஸ்மேன். ட்ராஃபி அங்கே பார்க்குறோம். ஷிகர் தவன் ஃபெயிலாக வந்தார். சர்ஃப்ராஸ் அவரும் வந்திருக்காரு. இது நல்லா இருக்குங்க. நல்லா நிறைய ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ட்ராஃபி எடுத்துன்னு வர சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது. பட் நீ சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ சுப்மன் கில்லுக்கு அந்த வாய்ப்பு வரும். ரோஹித் சர்மா இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறாருன்றது நான் ஏன் அது ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை முடிச்சிடறேன் பத்ரி. அதாவது நீங்கள் அவர் எங்கேயாவது கேப்டன்சி பண்ண ஒரு ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுதான் மேஜர் டோர்னமெண்ட் நம்ம பார்க்குறோம். IPLலாம் பண்ணியிருக்காரு, பட் இன்னும் ஒரு பெருசாக பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன இம்பாக்ட் கொடுப்பாரானது பொறுத்து வந்து பார்க்கலாம்.
இந்த காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ரோஹித் சர்மா உள்ளே போனது. ஐ திங்க் இந்தியன் டீம்லாம் ஆட்டோ மோடுங்க. கேப்டன்சிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டினே கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டிங் கேப்டன் சுப்மன் கில், விராட் கோலி சீனியர் ப்ரோ உள்ளே இருக்காரு. நல்ல விஷயம். முகமது ஷமி பேக் வித் பால் இன் ஹேண்ட். நடுவில் அவரும் உள்ளே போயிருந்தார். பிசியோ வந்து பார்த்தாரு அவரோட காலை. பேட்டர்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இல்லை, முகமது ரிஸ்வான் இந்த பொசிஷனில் ஆடுறது நம்பர் 4 கேப்டன்சி. உங்களோட ஏர்லி ஆன் தமிழ்நாடு கெரியரில் ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் சைடில் வரும்போது நீங்கள் அந்த ரோல் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மோர் ஆஃபன் தென் நாட் நிறைய தடவை அந்த ஏர்லி டேஸில் வந்து 40 for 2, 50 for 2ல நீங்கள் அந்த கேப்டன்சி டீம் அண்டர் ப்ரெஷர், எஸ்பெஷலி அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் அந்த சீனியர்ஸ்லாம் மாறும் போது, ஹவு டு யூ லுக் அட் திஸ் முகமது ரிஸ்வான்? ஒரு நிமிஷம், அந்த 40 for 2லாம் அதில் நான் ஏர்லி அவுட். நீங்க இல்லைங்க, நாங்க நீங்க கிளம்பிட்டீங்க, அதனால தான் சிரிச்சுனே சொன்னேன். மோர் ஆஃபன் தென் நாட் 40 for 2ல நீங்க தான் நடந்து வருவீங்கன்னு. ஏன் அது ரொம்ப யங் தமிழ்நாடு டீம் அணி, உனக்கு தெரியும். முகமது ஷமியோட ஓடுற வேகம் 18 km/h, டாப் ஸ்பீட் 31 km/h. பங்களாதேஷோட இன்ஃபேக்ட் வேகமாக ஓடிருக்காரு, அதுதான் நமக்கு போட்டு காட்டுறாங்க. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்லோவர். ஹோப் இஸ் ஓகே. பட் எஸ் அனி ஐ திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த தமிழ்நாடு டீம் ரொம்ப யங் டீம். இந்த பாகிஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் சம்ஹவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் ஒரு பெரிய விஷயம். 58க்கு 2. நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணு இல்லையா, பால்கனில நின்னுக்கோ, அங்க வெயில் வராது. வெயிலுக்கு யாரு பயப்படுறாங்க? இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, அங்க நிறைய வெயில் வரும். வெயில் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டையுமே தோக்கடிக்கணும். அதனால தான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு கூல் மில்க் ஷேக்ல இன்று மட்டும் 11 ரூபாய்க்கு கிடைக்கிறது. This broadcast is co-presented by SBI, the banker to every Indian, in association with Tata Curve, mutual fund sahi hai, and TataCurve.ev. ஹார்திக் பாண்டியா 4வது ஓவர் போட வர. நல்ல தொடக்கம்ங்க இந்தியாவுக்கு. 2 விக்கெட் பவர் பிளேக்குள்ள எடுத்தா ஓகேவா அப்படின்னா நிச்சயமா 2 ஹேண்ட்ஸ்ல எடுத்திருப்பாங்க இந்தியா. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க, ரோஹித் சர்மா உள்ளே போனார், இன்னும் சுப்மன் கில் கேப்டன்ஸில் 2 பக்கமும் மீடியம் பேஸை ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கலாம், யார் வேணால் கேப்டன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லலாம் பற்றி, பட் அவங்களோட தாட்ஸு, அவங்களோட பிளானு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். குல்தீப் யாதவ் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு இந்த பவர் பிளேக்கு. அவர் நிறைய பவர் பிளே போட்டு நம்ம பார்த்ததில்ல, இந்த ஒரே ஒரு ஓவர் போட்டார். பட் சடனாக இப்போ 2 பக்கமும் மீடியம் பேசஸ் அப்படின்னு போயிருக்காரு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரமேஷ், என்னோட கருத்து என்னன்னா, ஆக்சுவலி கேப்டன்றது ஒரு ஓவரால் பிக்சர் தான். ஸ்குவாட் செலெக்ஷன்லேருந்து 11 செலெக்ஷன்லேருந்து உங்கள் காம்பினேஷன்லேருந்து, அதுதான் கேப்டன்சியோட இன்ஃப்ளூன்ஸ். எல்லாமே ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு. ஜஸ்ட் இப்போதைக்கு பண்ணோம் அவ்வளோதான். சுப்மன் கில் ஒய்டு கொடுக்கப்படும் நினைக்கிறேன். சின்ன யோசிச்சாரு, இல்லைங்க அப்படின்றாரு. இல்லிங்கோத் 1 for the over. எஸ்கேப்புங்க ஹர்திக் பாண்டியா. அங்கே சும்மா அப்பீல் பண்ணிட்டு வைடு வாங்காமல் போயிட்டார் அவர். நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் பவுலர்ஸ் பண்ணுவாங்க. சுப்மன் கில்லே அங்கே ஸ்லையாக சிரிக்கிறாரு. கிளியர் வைட் வித்தவுட் டவுட். பட் மேசிவ் ப்ரெஷர் சவுத் ஷக்கீல் மேலே. பெரிய ரன்ஸ் கிடையாது இந்த டோர்னமெண்ட் வரதுக்கு முன்னாடி. ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஒரு 100 அடிச்சாரு. பட் இந்த பர்டிகுலர் கேமில் ஆல்ரெடி 6 of 12 ரமேஷ். எவ்ரி டாட் பால், அவங்க அந்த லாஸ்ட் மேட்ச் வந்த மைண்ட் செட்டில் எவ்ரி டாட் பால் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுமா ரமேஷ்? ஐ திங்க் சி டாட் பால்ஸ் ஆர் காமன். ஓடிஎஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க எல்லாம். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 382 டாட் பால்ஸ். எஸ், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 100 டாட் பால் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் 320 சேஸ் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ ஃபஸ்ட்டு 10 overs 22 அப்படின்றது இங்கே என்ன அங்கே பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை 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 இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மாவது இதை எடுத்து குழப்பம் உண்டாக்குவாங்க. ஒய்டு கொடுத்துட்டாருங்க அம்பையர்.
துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் இந்த ஒரு போட்டி நடக்குது. டெஃபினட்டாக கொஞ்சம் பெரிய கிரவுண்டுங்க. சைடில் பாருங்கள் 70 மீட்டர், ஸ்ட்ரெயிட் 81 மீட்டர். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் 350 சேஸ் செய்யப்பட்டது. அதெல்லாம் இங்கே நடக்காதுங்க. கொஞ்சம் ஸ்லோ விக்கெட், பெரிய கிரவுண்ட், போலர்ஸ் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது. 250 தாண்டினா பெரிய விஷயம் மாதிரி தோணுதுங்க. லாஸ்ட் மேட்சே ஆக்சுவலி பங்களாதேஷ் அந்த பர்டிகுலர் கேம் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. 35 for 5லேருந்து பிரில்லியன்ட் ஃபைட் பேக். இன்ஃபேக்ட் 4 விக்கெட்ஸ் விடும்போது அந்த கேஎல் ராகுல் உள்ளே வரும்போது ஒரு விக்கெட்டான நிலைமை. ஸோ இந்த கிரவுண்டில் எனக்கு தெரிஞ்ச ரமேஷ் சார் 300+ வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள் மாதிரி தோணுது. ஐ திங்க் 270 280 அச்சா கேம் இஸ் ஆன். எந்த சைடாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 280 270 அடிச்சாங்கன்னா அந்த கேம் இஸ் ஆன். ஏன்னா இங்கே டியூ ஃபேக்டரும் வரல, போக போக விக்கெட்ஸ் ஸ்லோவாகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் எஸ்பெஷலி பத்ரி அண்ட் they love the ball to come on to the bat. அந்த பேஸை யூஸ் பண்ணி ஆடுற ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இதை பார்க்குறோம். 2 விக்கெட்டு, அதில் முதல் விக்கெட் ஹர்திக் பாண்டியா எடுத்தார். 2வது விக்கெட்டு அவரே நானே அவுட் ஆகிறான்னு சொல்லிட்டு டேவிட்ஸ் வெளில போயிட்டார் இமானுவல் லக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இப்போ ரோஹித் சர்மா பற்றி நம்ம பேசணும். ரோஹித் லவ்ஸ் த பால், அந்த வரணும். இன்றைக்கி அந்த வேகம் வரலன்னா கொஞ்சம் சில நம்ம பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்களான்னு தோணுது. 270 280 அடிச்சா வின்னிங் ஸ்கோருங்க. தெரிஞ்சு நீவேர் க்ளோஸ் டு 250. ப்ரெஷர் ஆன் இந்தியா. 2 ஃபீல்டர் பின்னாடி லெக் சைடில். அதனால தான் நம்ம ஷார்ட் பால் யூஸ் பண்ணி பார்த்தோம் ஹார்திக் பாண்டியாட்டேருந்து. அந்த இடமும் இருக்குது. 70 மீட்டர் சைட் பவுண்டரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போலர்ஸ் மீட்டிங்கில். அப்பப்போ பவுன்சரை யூஸ் பண்ணுங்க பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு எதிராக அப்படின்னு. நீங்கள் ஒரு பெரிய பவுண்டரிஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல. 1s and 2s நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க 3ஸ்க்கு. ஒன் குட் விஷயம் என்னன்னா இவங்க 2 பேரும் நல்ல ரன்னர்ஸ் பிட்வீன் த விக்கெட்ஸ். முகமது ரிஸ்வான் ப்ராபப்ளி தி பெஸ்ட் அவங்க டீமில். ரமேஷ் சார் ஸ்லையா சிரிக்கிறார். இப்போ தானடா ரன் அவுட் பார்த்தேன், என்னடா பேசுகிறேன்னு. இப்போ இல்லைப்பா, நீ அதுக்கு நான் சிரிக்கல. நீ சொன்ன போது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நிஜமாக உங்களுக்கு பேட்டிங் ஆடிப்பாரு. 1 சிங்கிள் இல்லை 4 தான். நீ எங்கே 2 3. பட் அவங்க பெஸ்ட்டாக பேட்டர்ஸ் அவங்க அதை தாண்டி பவுண்டரி போட்டு அங்கே செல்லமாக தட்டிட்டு இருப்பாங்க. பட் இந்த பேர் ரொம்ப குருஷியல். நீ அதுக்கப்புறம் சல்மான் ஆகா இருக்கான்னு ஆஹா போலிங்களா ஹர்திக் பாண்டியா வேறு மாதிரி போட்டுருக்காரு. கடைசி குரூப் ஆட்டத்தில் டீம் இந்தியா கிவீஸின் சவாலை முறியடித்து செமிஃபைனலில் தனது இடத்தை உறுதி செய்யுமா? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா vs நியூசிலாந்து மார்ச் 2 மதியம் 1:30 மணிக்கு. அட்டகாசமான சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மோதல் இது. சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலை நெருங்குமா? வலிமையான ஆசீஸை தோற்கடித்து திறமைக்கான நேரம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா பிப்ரவரி 25 மதியம் 1:30 மணிக்கு. முகமது ஷமி. இது மட்டும் இந்த இன்னிங்ஸில் 2 வாரியாக பிரிக்கலாங்க. முதல்ல ஒரு பகுதி, கடைசி 30 பால் இந்த கேம் மாறி இருக்கு. 2 விக்கெட் விழுந்திருக்கு. 22 டாட் பால் போட்டிருக்காங்க இந்தியா. டைம்ஸ் லாஸ்ட் பவுண்டரி வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா 21 பால்ஸ் ஆயிடுச்சுங்க. அண்ட் எனக்கு என்னமோ சவுத் ஷக்கீல் மேலே எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னு தோணுது. பேட் லாஸ்ட் மேட்சும் அவர் ஓப்பன் பண்ணும்போது இதே மாதிரி தான் நிறைய பால் சாப்பிட்டாரு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகினே இருந்தது. இன்ஃபேக்ட் அதனாலே கொஞ்சம் பாபர் மேலேயும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்ததோன்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. 56 டாட் பால்ஸ் இன் 78 பால்ஸ் பேட்டர்ஸ். 79 பால்ஸில் நீங்கள் 56 டாட் பால்ஸ் பவர் பிளேயில் ஆடினீங்கன்னா மேட்சே வின் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரெஷர்னால தாங்க ரன் அவுட் ஆயிட்டார் இமாம் உல்லக்கு. போன மேட்சும் பாகிஸ்தான் எக்கச்சக்க டாட் பால். சிம்பிள் ஈக்குவேஷனுங்க. மோர் டாட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மேட்சை ஜெயிப்பீங்க, மோர் டாட்ஸ் விளாண்டிங்கன்னா மேட்சை தோப்பீங்க. சிம்பிள் ஈக்குவேஷன். இந்த ஜடேஜா இல்லை ஃபீல்டிங் சைடுங்க, இது இந்தியன் சைட். ஐ திங்க் ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கால பேட்டர்ஸ் வந்து T20 இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால இந்த கிரைண்டிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க பேட்டிங். நீங்கள் அந்த கறக்கிறதுன்னு வாங்க. இன்றைக்கி அந்த சிங்கிள்ஸ் கேமே இல்லைங்க. மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் டே பேட்டர்ஸ் எய்தர் அடி இல்லை டாட் பால் இல்லை அவுட். இந்த 3த்துல தான் சுற்றி நம்ம பார்த்துருக்கோம். டாட் பால் 6 அவுட், டாட் பால் 6 அவுட் அப்படின்றதுனால சம்மர் அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை ரொட்டேட் பண்ணுறதுக்கும் தோணுது சம்டைம்ஸ்.
கான்ட்ராஸ்ட்ல பேட். நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்கும்போது போத் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல பென் டக்கெட் அண்ட் ஜாஷ் இங்கிலிஷ், அலெக்ஸ் கேரிலாம் எப்படி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாங்க. ஒன்ஸ் அண்ட் டூஸ் சும்மா ஒன்ஸ் அண்ட் டூஸ்லேயே 5 to 6 runs ஓவர் ஆடிந்தாங்க அந்த ஜோ ரூட்லாம் ஆடின்னு இருக்கும்போது. இங்கே ஒரு செம கான்ட்ராஸ்ட் எனக்கு தெரியுது. அந்த ஐடியா, அந்த ஆர்ட் ஆஃப் டேக்கிங் ஒன்ஸ் அண்ட் டூஸ் பாகிஸ்தானுக்கு மிஸ்ஸிங்கோ. ஒன்ஸ் அண்ட் டூஸ் தாங்க சிமெண்ட். இன்னிங்ஸ்ன்றத பில்டிங்கை நீங்கள் கட்டும்போது சிமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஒன்ஸ் அண்ட் டூஸ் கண்ணுக்கு தெரியாது, பட் அப்போ தான் இன்னிங்ஸ் பில்ட் ஆகும். ஃபார்ச்சுனேட்லி எந்த ஸ்டாட்ஸ்லையுமே எந்த இதுலையுமே அது ஒன்றே வராது. 4, 6 இதுதான் போடுவாங்க ஸ்டாட்ஸில், பட் சிங்கிள்ஸ் தான் நேம் தி கேம். பெஸ்ட் ஓடிஐ கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட்டர்ஸாகவும் இருப்பாங்க. விராட் கோலி இது ஒரு பெஸ்ட்டாங்க. டாட் பால் அவ்வளோவா ஆடவே மாட்டார். ரோஹித் சர்மாவும் அதில் ஒரு வல்லுவர். அந்த காலத்து ஃபினிஷர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மைக்கேல் பெவன், மைக்கேல் ஹசி, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் ஆஃப் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ், நல்ல ரன்னர்ஸ் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஐ திங்க் அன்னி நீ சொன்னதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேர் வந்து ஜோ ரூட். அகெயின் இந்த காலத்து கிரிக்கெட்டர்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு, ஒரு லெஜெண்ட் கிரிக்கெட்டர் அப்படின்றனால அந்த ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் விராட் கோலின்னு அவன் சொன்னான். இந்த நேம்ஸ்லாம் தே நோ ஹவு டு கிரைண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒன்ஸ் அண்ட் டூஸ். இப்போ நார்மலாக எப்படி இன்னைக்கு, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் பத்ரிலாம் இருந்தால் அங்கே லாங் ஆன் இருந்தால் அங்கே எப்படி சிங்கிள் எடுக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. பட் இன்னைக்கு பேட்டர் அந்த லாங் ஆஃபாக தாண்டி நான் அப்படியே 6 அடிக்கணும்னு யோசிக்கிறேன். அந்த சிங்கிள்ன்றது போயாச்சு. அதுதான் நான் பண்ண 2 மேட்சுக்கு அப்புறம் டாப் பண்ணிட்டாரு பத்தி. டே நீங்க வாடா, நீ இந்த மாதிரி அடிச்ச உன்னை பொழந்துருவேன். இப்ப ரீசெண்டா சொன்னாங்க நான் ராங் ஜெனரேஷன்ல ஆடிட்டேன் பேட். நீ தான் உள்ள ரொட்டேஷன் பத்தி பேசுந்தியா? ஆமா அதேதான், அதனாலதான் பண்ணாதவன் தானே சொல்ல முடியும். 14 overs gone. Pakistan struggling 61 for 2. பிளேயர்ஸ்க்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். நீங்களும் போய் சில்லுன்னு ஒரு கோக் குடிங்க, அதுவும் 50% ஆஃப். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி. இனி சென்னையிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆம்பளைங்களம்மா மட்டும் தான் நிற்பாங்க. அக்கா கொடுத்தா கனியனை வைப்பாரு. நாளை காலையில் லாரி வந்தா 2 ரூபா ஏத்தி விட்டு எல்லாரும் லாரியில் ஏறுவோம். இது ஊர் மொத்தமா ஒத்துழைக்கணும். எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அப்பா மாதிரியே பேசுறாங்களா, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் ஆடுற இந்த ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான். கடவுள ஒரு ஊரையே ஜெயிச்ச வீரவன் தாத்த. நீ அந்த விளக்க திருடின சாபந்தான் இது. உன் குடும்பத்துக்கு ஆண் வாரிசே நிலைக்காது. This broadcast is co-presented by SBI, the banker to every Indian, in association with Tata Curve, mutual fund sahi hai, and TataCurve.ev. ட்ரோஃபியை நாங்க ஜெயிச்சப்போ பாராட்டுனீங்க, சபாஷ். இப்போ பசங்களோட டைம். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சபாஷ் சிங்க பெண்கள்னு சொல்லுங்க. இப்போது ஒவ்வொரு போட்டியிலும் பாராட்டு மழை பொழியும். ஏனெனில் டாடா WPL சிங்க பெண்கள் கர்ஜிக்க தயார். பிப்ரவரி 14 முதல் மார்ச் 15 வரை ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில். Pakistan vs India. ICC Champions Trophy 2025
இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தானாலே எக்கச்சக்க மெமரிஸ்ங்க. சம ரைவல்ரி ஓவர் த இயர்ஸா இருந்திருக்கு. 92ல நடந்த ஒரு ரைவல்ரி இது. கிரண் மோரே ஜாவேத் மேண்டார், இதை மறக்கவே முடியாதுங்க நம்மளால. கிரண் மோரே ஏதோ சொல்ல, ஜாவேத் மேண்டார் ஏதோ திருப்பி பேச, ஒரு அடிச்சுட்டு ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுவாருங்க. அதுதான் எனக்கு பயங்கரமா இருக்கும். நீ உங்க அப்பா இந்த டீம்ல இருந்தாரு, விளையாடினாரு இந்த ஒரு போட்டி. இந்த ஸ்டோரி முன்னாடியே சொன்னேனே, ஃபர்ஸ்ட் டைம் கிரண் மோரே இரிட்டேட் ஆயிட்டாராம் பேட். ஏன்னா இவங்க அந்த ஜம்ப் பாருங்க, நீ இதான் இந்த ஜம்ப் தான் எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கு. இவங்க பேட்டிங் ஆடின்னு இருக்கும்போது ஜாவத் மியாந்தாத் பேசினே இருந்தாரு. ஸோ கிரண் மோரே வந்து ஜாவத் மியாந்தாத் வரும்போது நான் விட போதில்ல, அவர் பேட்டிங் ஆடும் போதே பேச போறேன்னு அந்த ரியாக்ஷன் தான் அது ரமேஷ். அதோட மேட்ச் அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறம் வின் பண்ணி நம்மெல்லாம் ஜம்ப் பண்ணோமே, அந்த ஜம்ப் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? கரெக்ட், செம மூமெண்ட்டுங்க அது. அமீர் சோஹேல் ஆஃப் சைட்ல பிரிச்சு எடுக்க, ஆனா போன பால் எப்படி போட்டாலும் பரவாயில்லன்னு அடுத்த பால் ஒரு கம்பேக் கொடுக்க வெங்கடேஷ் பிரசாத் கலக்குனாருங்க. அமீர் சோஹேல் போட்டு பொழப்பாரு பாருங்க, ஆங்கிள மாத்துவாரு வெங்கடேஷ் பிரசாத். வாயை மூடிட்டு நான்லாம் இப்பெல்லாம் பேச மாட்டேன், பந்தனா பேச வைப்பேன் அப்படின்னு எடுத்தாருங்க கில்லிய. கிளம்பு உள்ள பாரு பின்னாடி ஸ்டெம்பா அப்படின்னு மோமெண்ட், சம மோமெண்ட்டுங்க இதுவும். உண்மையை ஒத்துக்கோங்க, எவ்வளவு பேர் இந்த மோமெண்ட்டுக்கு அப்புறம் டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடும் போது விக்கெட் எத்தி இதே மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தேங்க. நான் டெஃபினட்டா பண்ணேன். நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு எப்பெல்லாம் என் அண்ணனை பேக் யார்ட்ல எடுத்தேனோ, கிளம்புடா கிளம்புடா உள்ள அப்படின்னு சும்மா இருந்த சங்க நாராசமா ஊதிட்டு அது மாதிரி. அதனால தான் பேட்ஸ்மேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 4-6 அடிச்சாலும் வாய் விடுவாங்க. ஆனால் அவுட் ஆகிறதுக்கு ஒரே பால் போதும். ரமேஷ், நீங்க ஆக்சுவலி வெங்கடேஷ் பிரசாதோட நிறைய ஆடிருக்கீங்க. அவர் ஆளு கொஞ்சம் சாந்த சொருபி தானே, கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர் தான். பட் அவரையே இப்படி ஆக்கி விட்டாரு. எப்பா அவன் சாது மிரண்டால்ப்பா, அவனுக்கு கோவம் வந்தால் பயங்கரமாக வரும். திடீர்னு அவன் பார்க்கறது அப்படியே ஜாலியாக இருப்பான், திடீர்னு பயங்கரமாக அவனுக்கு அப்படி ஏதாவது தீப்புரி திருமுகம் மாதிரி பண்ணி விட்டுனா வேற லெவலில் நெட்டுக்கு நான் தந்துடுவான் வெங்கடேஷ் பிரசாத். இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு கோவம் வராது பத்ரி? நீ சொல்லு, நான் போலிங் போட்டிருந்தாலே நான் திட்டிருப்பேன். ஆனால் கொஞ்சம் ஓவர் நக்கல் தாங்க அவருக்கு. அமீர் சுஹேல் பாரு, அங்கே தான் நான் அவனை அடிப்பேன், திருப்பி அடிப்பேன் அப்படின்னாரு. நீ இருந்தால் தானே அடிப்பேன், உள்ளே போ அப்படின்னாரு வெங்கடேஷ் பிரசாத். செம்ம கம்பேக். ஐ திங்க் அந்த ஒரு கம்போஷர் மெயின்டைன் பண்ணுறது ஸ்போர்ட்டில் ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் வந்து ஒரு நோடியாக இருந்திருக்காரு வெங்கடேஷ் பிரசாத். அடுத்த பார்க்க போகிறது, ஆகா என்னோட ஐடல் தலைவா, என்னால் மறக்க முடியாத தலைவா இந்த 6. ஷோயப் அக்தர் 150 km/h சேசிங் அப்பர் கட்டு விட்டாருங்க ஒரு ஷாட்டு. இந்த 6 தாங்க இந்திய ரசிகர்கள் எல்லாரையும் அப்படியே நிக்க வச்சுது. ஒரு இன்ஸ்பைரிங் 6. இதை பார்த்து ட்ரெஸ்ஸிங் ரூமே உள்ள இன்ஸ்பயரா இருப்பாங்க சச்சின் டெண்டுல்கர். நல்லா ஞாபகம் இருக்கு பத்ரி, பெசநகர் பீச்ல உட்காந்து இந்த மேட்சை பார்த்துருந்தேன். ஏன்னா அப்போதான் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, 98 ஒரு 100 அடிக்காம ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓடிஐ இன்னிங்ஸ். நிறைய கம்பேரிசன்ஸ் இந்த இன்னிங்ஸும் கிளென் மேக்ஸ்வெல் இன்னிங்ஸும். பட் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் யாரு பார்த்தாலும் இந்த இன்னிங்ஸ் தான் சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச 98 தான்ப்பா அப்படின்வாங்க. அதுக்கு இந்த பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட். அப்போ தான் நீங்கள் அந்த ரைவல்ரி வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு காலேஜ் மேட்ச் ஞாபகம் இருக்கும், ஒரு பவுலர் வந்து பேட்ஸ்மேன் திடீர்னு அவன் 4 அடிச்சான் 4 பால் 4 போய் 5வது பால் நானே பவுலரை சாவடிச்சுவான் கம்முனு பவுலிங் போட்டு. நீ ஒரு வாட்டி வந்து ஸ்லெச் பண்ணும்போது 4-4 போகுது. ஐ ஹேவ் டு ஆஸ்க் போத் ஆஃப் யூ, நீங்க 2 பேரும் ஹையஸ்ட் லெவலில் ஆடி இருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு as a பேட்டர் ஒரு பவுலர் வந்தா எல்லா பாலும் அடிச்சிட முடியும்டா அப்படின்னு ஒன்று தோணும் பார்த்தீங்களா இல்லையா? எப்பயாவது அப்ப அடிக்கும் போது வாய் விடணும்னு தோணுமா உங்களுக்கு? எனக்கு பவுலர் அப்படின்னு இல்லைங்க, சில டீம்ஸை பார்த்தா எனக்கு வந்து உள்ளுக்குள்ள லைட்டா பத்திக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் மும்பை, கர்நாடகா இவங்க லிஸ்ட்டை டாப் பண்ணுவாங்க. ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி. செம மூமெண்ட்டுங்க அது சச்சின் 6. ஏன்னா சச்சினோட ஐடல் அந்த ஒரு 6 நல்ல ஞாபகம் இருக்கு. ஷோயப் அக்தர் பறக்க விடுவார், 150 km போடுவார், நல்ல சப்போர்ட் இருக்கும், க்ரௌடு பயங்கரமா போகும். இது அந்த 6 அடிச்ச உடனே ஒரு நம்பிக்கை வருங்க, ஷோயப் அக்தர் அஷ்டாரியா 6 அப்படின்னு. அதனால அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. 90 ஆட் அடிப்பார் சச்சின், மேட்ச் வின்னிங் நாட். ஐ திங்க் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. அடுத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த சுச்சுவேஷனில் முக்கியமான பாபர் அசம் எதுக்கிட்ட எடுத்துட்டு நீங்கள் ஆக்சுவலி பேசிட்டு இருந்தோம் அதை பற்றி.
எக்ஸ்பீரியன்ஸ் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேட்ச் பிகம்ஸ் ஈஸியர். கூடுதலாக பண்ணியிருக்கார். ஐயோ ஸ்டெப் இருந்ததா காலி, பட் இல்லை. ஓவர் முடிவில் 63 for 2. என்னோட தலைவர் சச்சின் டெண்டுல்கர். ஆனா யாரு உட்காந்துருக்காரு கிரவுண்ட்லன்னு பாருங்க, யாரு உட்காந்து மேட்ச பாக்குறாரு பாருங்க. நல்ல தோனி அந்த மேட்ச பார்த்துட்டு இருக்காருங்க அவரு. ஆஹா எங்க நடக்குது தெரியல. நம்ம விஷுவல்ஸ் சன்னி டியோல் வந்து மீட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் ஏதோ ஷூட்ல இருக்கிறாரு நினைக்கிறேன். நடுவில் பிரேக்ல அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு தோனி. எதுக்காக? எஸ், கூடி சீக்கிரம் அவரை நம்ம பார்ப்போம். அணி தலைவரா இல்லைனாலும் டெஃபினட்டா பிளேயரா இறங்குவாரு, களத்தில் இறங்குவாரு. மார்ச் 23ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக. பட் 22லேருந்து கிரிக்கெட்டின் கோலாகலம் தொடருது. இந்தியன் பிரீமியர் லீக், நைட் ரைடர்ஸ், RCB டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். சரியான போட்டிகள். அனி இது பழக்கப்பட்டது, நீ உங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் டாப் மேட்ச் தான் போடுவாங்க. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். ரேம்ப் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். அக்சர் பட்டேல் கொஞ்சம் வேகமாக போடக்கூடிய போலர். நேரம் கழிச்சு ஒரு மச் பவுண்டரி. ஒரு ரிஸ்க் எடுத்தாரு, இருந்தாலும் வந்து அங்கே பே ஆஃப் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பவுண்டரி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பேசணும், பாகிஸ்தானை சறுக்கி விட்ட விஷயம் போன மேட்ச்சில் எக்கச்சக்க டாட் பால். இந்த டாட் பால்ஸ் இந்த மேட்ச்லையும் கொஞ்சம் பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இங்கே பார்ட்னர்ஷிப் 35 பந்தில் 20 அப்படின்ற போது நாட் பேட். பட் சம்வேர் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் பெரிய ஸ்கோர் ஆடியாரு. நம்ம கூட இருக்கிறவரே ஒருத்தர் பாகிஸ்தான் எதிராக பயங்கரமாக ஆடிக்கிறாரு. ரமேஷ், நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக விளாடினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து அங்கே வந்து பண்ணிட்டு போவீங்க. ஒரு ஸ்பின்னர்ஸ் ஃபவுண்டேஷன் AC டெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார் ரமேஷ். ஷோயப் அக்தரா எப்பா உங்கள் ரிஸ்ட் எதுங்க? உங்கள் ரிஸ்ட்டை நான் தொட்டு பார்க்கணும். ரிஸ்ட் ரப்பரில் பண்ணியிருக்குதா? இவ்வளோ அசால்ட்டாக பேட்டிங் ஆடுறது நம்ம அண்ணன் கடகோப்பன் ரமேஷ் கலக்குனாரு. இந்த ஜெர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரமேஷ், செம்ம கலர். மாமுடுக்கு பேடு பக்கம் போடாதீங்கடா, போடாதீங்கடா. அண்ணனோட ரிஸ்ட் அங்க பாத்தீங்கல்ல, அவரோட ஃபிளிக் பாத்திரியா நீ? இடுப்ப சுருக்கின்னு ஆடுவாரு. அப்படியே இடுப்பு வலி மாதிரி இருக்கும். தனியா ஒரு கிரவுடோட போவோம் பேட்டர்ஸ். அவரோட பேட்டிங் அங்க வாசிம் அக்ரமும் ஷோயப் அக்தரும் ஆடுறது பாக்குறதுக்கு. மாமுடுக்கு கால் பக்கம் மட்டும் போடாதீங்க. அது ஒண்டி இல்லைங்க. அவரு வசீம் அக்ரம் பக்காரியோட ஸ்டேபாக்ல அந்த டெஸ்ட் டெபியூ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பண்ண பிராக்டிஸ் நீங்க பார்க்கணும். சும்மா அப்படியே லைட் த்ரோ டவுன் மட்டும் போனா அது இது போதுண்டா எனக்கு அப்படின்னு போனாரு. ஆனா எங்க ஆடுற போலர் வேற லெவல். ஒரு 40 ஆடு தான் அடிப்பாரு. கலங்கினீங்க ரமேஷ். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வசீம் அக்ரம் முதல் முறையாக ஆடினது வசீம் வக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குவாலியரில் ஒரு ப்ராக்டிஸ் கேம் ஆகும். ஃபஸ்ட்டு பந்துங்க எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வசீம் அக்ரம் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். அவர் ஆட போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நின்றேன். உட்டார ஒரு பவுன்சர் என்னடா ஆச்சு அப்படின்னு கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள நேராக ஷோல்டரில் பட்டு இந்த பக்கம் போரு. அப்போதான் ஆஹா என்னப்பா இவர் பார்த்தா 5 ஸ்டெப்பில் இருந்து போலிங் போடுற மாதிரி இருக்கு, இந்த பேஸ் 5 ஸ்டெப்பில் போட முடியுமான்றது. அப்புறம் அவர் சிரிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேட் ஸ்பீடெல்லாம் நம்ம ஏற்றணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடினேன். இல்லைன்னா அது ஒரு வேக்கப் கால். இன்ஃபேக்ட் பட் ஆனால் ஓப்பன் மைண்டாக போனாங்க. நான் அது வந்து ரன் அடிக்கணும் அப்படின்லாம் போனேன். நடக்கட்டும் அப்படின்றது. பட் அந்த சீரீஸ் முழுக்க கடைசி ½ hour தான் பேட்டிங் வந்தது. பட் இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இந்தியா. பாகிஸ்தான்லேருந்து மதகத ராஜா முதல் கலக்கியிருக்கீங்க ரமேஷ். ரமேஷ் பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்களோட ஃபேவரட் இந்தியா பாகிஸ்தான் மூமெண்ட்ஸ் என்ன? ஹேஷ்டேக் ஸ்டாரை கேளுங்களே எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் எடுத்து படிப்போம். 70க்கு 2. विमल में गुलिस्तां के ये कुछ लजीज फरिश्ते जब साथ गुलें तो जी लग जाए. विमल बोलो जुबान कैसे? நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணும் இல்லையா? பால்கனில நின்னுக்கோ, அங்க வெயில் வராது. வெயிலுக்கு யாரு பயப்படுறாங்க? இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, அங்க நிறைய வெயில் வரும். வெயில் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டையுமே தோக்கடிக்கணும். அதனால தான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு
பார்ட்னர்ஷிப் வேணும். கொஞ்சம் வேகமாகவும் ரன் வரணும். 40 பால்ல 23 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இங்கே கிளம்பிட்டாங்க காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து. இப்போ அடுத்த செட் வந்தாச்சு. சம ஓப்பனர்ஸ் 2 பேருமே நம்ம ஸ்டேட்ல இருந்து போய் இந்தியாவுக்காக விளையாடிய இருவர். முரளி விஜய் இங்கு இணைகிறார். மறுபுறம் இருக்கிறார் அபினவ் முகுந்த். வணக்கம் முத்து, வணக்கம் அபி. இன்ட்ரெஸ்டிங் பேஸ். ஹார்திக் பாண்டியா, ராக் ஸ்டார் ஹார்திக் பாண்டியா கலக்கிட்டு இருக்காருங்க. பார்ட்னர்ஷிப் தேவை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. பாபர் ஆசம் சூப்பர் ஆடினார். டைமிங் சவுத் ஷக்கீர். அபி, உங்களை ஒரு ட்வீட்டோட வெல்கம் பண்றேன். ஹேஷ்டாக் ஸ்டாரை கேளுங்கள கேட்டிருக்கிறவருக்கு பதில் சொல்லிருங்க. பாட்டில் மணி, இது விவேக். இஸ் த பிட்ச் டூயிங் சம்திங் ஆர் குட் bowling ஆர் புவர் பேட்டிங்? Why Pakistan are giving this many dot balls? Unfortunately, they are putting pressure on themselves. ரொம்ப நல்ல அப்சர்வேஷன். இது வரைக்கும் 66 டாட் பால்ஸ் ஆடி இருக்காங்க 11 ஓவர். வணக்கம் முத்து, வணக்கம் விஜய், அண்ட் வணக்கம் டு பாட்டில் மணி. பாட்டில் மணி வந்து ஒரு சூப்பரான கேள்வியோட ஆரம்பிச்சிருக்காரு. 66 டாட் பால்ஸ். ஐ ஃபீல் இந்தியா வந்து இன்ஃபேக்ட் பெஸ்ட்டாக bowling போடாட்டியும் பாகிஸ்தான் அணி அதை கேபிட்டலைஸ் பண்ணலன்னு தோணுச்சு. அண்ட் இந்த துபாயில் வந்து எப்பயுமே இந்த எக்ஸசிவ் ஹீட் இருக்கிறதுனால, விஜய் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், இந்த காலையில் நிறைய கிரவுண்ட்ஸில் வந்து ஒன் டே கேமில் மார்னிங் ஆஃப் த கேம் அந்த வாட்டர் லைட் ஷவர் கொடுக்க மாட்டாங்க அந்த சர்ஃபேஸில். நிறைய முறை துபாயில் அது பண்ணுவாங்க நான் கேள்விப்பேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரோலிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10-15 ஓவர்ஸ் அந்த நின்று வர காரணம் அந்த ஸ்லைட் டேம்ப்னஸ்னால அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஷூராக துபாயில் டெஃபினட்டாக பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஸ்விங் இருக்கும், பேஸ் இருக்கும், சீம் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த விக்கெட்டை பொறுத்தவரை நல்லா ஃப்ளாட்டஷாக இருக்குது. அப்படி இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது. கிராஸே இல்லை. ரிஸ்வான் கடைசி நிமிஷத்தில் விலகிட்டாரு. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கோவப்படுறாரு. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செலெக்ஷன். பாபர் அசம் 4th 5th ஸ்டம்ப் பால் ஆடினாரு. கொஞ்சம் அவே கோயிங் டெலிவரி. ஹார்திக் பாண்டியா அது ஒரு தவறான ஷாட் நான் ஃபீல் பண்ண. நல்லா செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரி ஆட தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அகெயின் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வெளியிலங்க இந்த பால். ஆன் த ரைஸில் நீங்கள் டிரைவ் அடிக்கணும்னா ஹார்திக் பாண்டியா மாதிரி பவுலர் ஃபர்ஸ்ட் அப் வந்து போடுறாரு. இது தேவையே இல்லாத ரன்னு. பட் அகெயின் செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட். அக்சர் பட்டேல் ஆன் த ரைஸ், லெஃப்ட் ஆர்ம் அவரோட. அண்ட் ஐ ஃபீல் இங்கே தான் வந்து ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் டெஃபினட்டாக பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. 6வது ஓவர் 1 for 17 அவரை கெட்டவே பண்ண முடியல. அந்த ஒரு பவுண்டரி கொடுத்த உடனே ஒரு அடுத்த பாலே விக்கெட்டு. இவர் தான் கேட்ச் பிடிச்சாரு. KL ராகுல். ராகுல் முடிய வெட்டாதீங்க, செம்மையாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்கீங்க. KL ராவ் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் மொத்தம் இந்தியன் டீம் ஆடும்போது. லைட்டாக அப்படியே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டாட்டு குத்திக்கணும், தாடி வச்சுக்கணும். குத்திக்காத இல்லை, அதுவே ஆகிடும். ஏன்னா மைண்ட் செட் அப்படி போகுது இல்லையா. என்ன பண்ணுறோன்னு அட் டைம் தெரியாது. தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வித்தியாசமாக தான் யோசிப்பீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட்டர்ஸ் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். டாட்டூ மூலியமாக நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இங்கே பார்க்குறோம் ஹார்திக் அண்ட் ரிஸ்வான் ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது. கொஞ்சம் பாசிட்டிவாக ஆடலாம். நல்லா ஷார்ட்ஸ் வச்சுருக்காரு. அவரும் நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு. என்ன வேணும்? யாரை சொல்கிறீங்க? ரிஸ்வான். ரிஸ்வான் தாடி நல்லா இருக்கு. மட்டும் மூடி தரல. 17 ஓவர் முடியுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான் பார்க்குறீங்க. 72க்கு 2. தெரிச்சிருச்சா? நிறைய திறமை இருந்தா ஜூப்பில லூடோ விளையாடுங்க, தெரிக்க விடுங்க. இப்ப வச்சுக்கோ.
சூப்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லூடோ விளையாடி லட்சங்களை பணமா வின் பண்ணுங்க. மேலும் இந்த பழக்கத்தை கடுமையாக மாற்றிக்கொள்வது பொறுப்பாக விளையாடவும். அடேங்கப்பா, ஜியோ பிபில இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஃபியூல்ஸ் எல்லாருக்கும் கூடுதல் விலை இல்லாம. ரோஹித் சர்மா பேக் ஆன் தி ஃபீல்ட். வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல நிக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் போலிங். என்ன டின்னர் கூட்டு போயிருப்பாரா? ஹெவி பில்லா வச்சிருக்கணும் அக்ஷர் பட்டேல் ரோஹித்துக்கு. ட்ரிக்கி பவுலருங்க அக்ஷர் பட்டேல். எந்த பால் திரும்பும் எந்த பால் திரும்பாது. ஒரு பேட்ஸ்மேனாக கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. நல்லா பேக் பண்ணுறாங்க டீம் மேனேஜ்மெண்ட். கௌதம் கம்பீர் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா விக்கெட்டில் டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்பின் பார்த்தோம். இந்த பால் லைட்டாக டீவியேஷன் இருந்துச்சு. செம கிரிக்கெட் இருக்கு. அதாவது ஒரு சில கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் வந்து அசால்ட்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. T20 வேர்ல்ட் கப்பில் அந்த கேட்ச் நிறைய பேர் மறந்துருக்க மாட்டாங்க. சூப்பர் கேட்ச் ஒன்று பிடிப்பார் பவுண்டரியில். இன்னைக்கு ஒரு பிரில்லியன்ட் ரன் அவுட். என்னன்னா முத்து, ஐ ஃபீல் பாகிஸ்தானும் வந்து போட விடுறாங்க. ஆரம்பம் போது ஒரு பிளான். பிகாஸ் பாபர் ஆசம் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நோட் பண்ணீங்கன்னா இந்த இன்டென்ட் காட்டணும்னு இறங்கி மிட் ஆன் மேலே ஒன்று விட்டார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த ஒரு ரன் ரேட் அண்டர் 5 4.13 ஆடிட்டு இருக்காங்க. 250 போதும்னு நினைச்சு ஆடுறாங்களா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அக்ஷர் பட்டேல் அவுட்ஸ்டாண்டிங் போலருங்க. அவரோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்தியன் டீம்ல. ஒரு லாஸ்ட் 3 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெம்பர். T20 கேப்டன், வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல். பெரிய பெரிய விஷயம் அக்ஷர் பட்டேல் பொறுத்தவரையில். ஓவர் முடிவில் 73 for 2. தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி. இனி சென்னையிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நான் எங்க நிக்கணும்? நீ பொண்ணும் இல்லையா, பால்கனில நின்னுக்கோ. அங்க வெயில் வராது. வெயிலுக்கு யாரு பயப்படுறாங்க? இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு. அங்க நிறைய வெயில் வரும். வெயில் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டையுமே தோக்கடிக்கணும். அதனால தான் பூஸ்டின் புதிய கூல் மில்க் ஷேக். பூஸ்ட் இப்ப ஒரு கூல் மில்க் ஷேக்ல இன்று மட்டும் 11 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஹர்ஷித் ராணா அவருக்கு இன்னொரு ஸ்பெல். நல்ல ஷாட் ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். விராட் கோலி. முக்கியமான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபேன்ஸ் ரொம்ப மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு மேட்சுக்காக. ரெண்டு நாட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். டிக்கெட் வாங்கணும், அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடணும், மேட்ச் பார்க்கணும், இங்க இருக்கும் உலகத்துக்கு தெரிய வைக்கணும். உலகம் மாறி போச்சு முத்து. கரெக்டா சொல்றீங்க. என்ன மாதிரி ஆளுங்க எப்ப மாறுவாங்க. எனிவேஸ் இங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அணி அந்த மொமெண்டம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் சூப்பர்பா. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா. அடுத்த ஜெனரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் எப்போ நம்ம ஓடிஐலையும் பார்க்க போறோம்னு. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர் ஒருத்தர். திலக் வர்மா ஆல்சோ. எனக்கு பிடிச்சது அவங்க ஸ்டைல். நல்லா பண்றீங்க தம்பிகளா, அப்படியே பண்ணுங்க. இந்த ஃபிளாக் கொஞ்சம் ஹையா வைங்க. ஸ்டைல் கோஷன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஸ்டைலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அபி? நீங்கள் விளையாடும் போது அப்படிதானா? அவரு சூப்பராக கொடுப்பாருங்க. அவரு நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் வந்திருக்காரு. லாங் ஹேர், ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு, தாடியில் இது கண்ணாடி போட்டு பேட்டிங் ஆடிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அபி நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டேக்கர்.
இன்னமும் பண்றாருங்க. பொதுவா வந்து அபி நம்ம ஆபீஸ்ல இப்போ மேக்கப் அதுக்கப்புறம் இந்த மேக்கப் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பொதுவா பொண்ணுங்களுக்கு தான் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஒரு ஆண் மகனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றது ரொம்ப நேரம் ஆகும்னா இவருக்கு தான். ஜடையெல்லாம் பின்னி விடுவாங்க. ஆமா, 1 மணி நேரம் முன்னாடி விட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவங்களோட டைம் பாஸ் பண்ணலாம். இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து மொத்தமாக ஒரு 5 வருஷமா இன்னும் ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம். 2 பேர் தாங்க கண்ணாடி போட்டு பார்த்துருக்கோம். ஒன்று சல்மான் கான், நெக்ஸ்ட் முரளி விஜய். வேற யாருமே பார்த்துல. ஸ்ரீசாந்த் அருமை நண்பர் விஷயம் இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்து கண்ணாடி. ஸோ இது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மக்களுக்கு முன்னாடி நம்மளோட ரீலாவே இருந்துடலாமே இப்படி. நம்ம யோமி நடுவில் ட்ரை பண்ணாரு. தமிழ்நாடு பாய்ஸ் நாங்கள் ஆடும்போது நம்ம ஸ்டைல் கோச் ஒரு லெவலில் தான் வச்சுட்டு வந்தோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியல, பட் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அபியும் பயங்கர ஸ்டைலிஷ் தானே, அவரும் நிறைய ஸ்டைல் பண்ணுவாரு. என்ன அபி சொல்லுங்க. கண்ணாடி இல்லை இந்த கண்ணாடி அந்த ஹேர் டெஃபினெட்லி ஒரு ஸ்டைல் ஐக்கான் தான். ரொம்ப ரொம்ப நன்றி அபி. நீங்க கலக்குறீங்க. வெக்கப்படுறாருங்க. அவரு கமல்ஹாசனை ரசிக்கிறவரு, மிகப்பெரிய கமல் ரசிகர். அதனால அவரை மாதிரி இவரும் லுக்கை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இவ்வளோ என்னை பத்தி நினைக்கிறது எனக்கு இப்ப சொல்லும் போது தானே தெரியுது, இல்லைன்னா எப்படி தெரியும் மொத்தம். அதுக்கு நன்றி. 77-2 19 முடியுது.